Okay, next fourth sum. Charan had a bank savings of rupees 7,50,250. Charan என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் இவ்வளோ சேவிங் வச்சுருக்காங்க. He withdrew 5,34,500. என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ சேவிங் வச்சுருக்காங்க, இவ்வளோ என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இதுக்காக எடுத்துட்டாங்க, ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக எடுத்துட்டாங்க. சரியா, ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்துருக்கலாம் உங்கள் ஸ்கூல் ஃபீஸு. சரியா, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பேலன்ஸ் அமௌண்ட் இன் திஸ் அக்கௌண்ட். ஆல்ரெடி இவ்வளோ வச்சுருக்காங்க, எஜுகேஷன் பர்பஸ்க்காக இவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டாங்க. மிச்சம் அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சப்ராக்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு, இத்தனை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இதுக்கான எஜுகேஷன் பர்பஸ்க்காக மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட் கேட்குறாங்களா, அப்போ ரிமைனிங் கேட்டாவே என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் என்ன பண்ணலாம், சேவிங், அதாவது சேரன் சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு, ஓகேவா, சேவிங் அமௌண்ட், ஓகேவா, சேவிங் அமௌண்ட். செகண்ட் ஸ்டெப்பு வித்ட்ரா, எவ்வளோ எடுத்துட்டாங்க, பேலன்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டால ஸ்டெப் எழுத வேண்டாம், கொஷின்லேருந்தே அப்படியே எழுதுங்க. ஓகேவா, இவ்வளோ சேவிங் அமௌண்ட் வச்சுருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டாங்க, பேலன்ஸ் தான் கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு நம்ம சேவிங் அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதலாம். ஓகேவா, சேவிங் அமௌண்ட் எவ்வளவு, 7,50,250. ஓகே, எவ்வளோ எடுத்திருக்காங்க அமௌண்ட்டு, 5,34,500. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ண, ஒரு ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரி, அப்புறம் மைனஸ் பண்ணலாமா. சரி, இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 0 தான் வரும். ஓகே, 5 மைனஸ் 0 சேம் 5 தான். ஒரு சிலர் 0 போடுவீங்க, அது ராங். 0வில் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் வரும். 2லேருந்து இங்கே 5 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ பண்ணலான்னு பார்த்து இங்கே 0 இருக்குது, அதனால் இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணால் இந்த 0 என்னவாயிரும், 10 ஆயிரும். இந்த இடத்துல 1 கம்மி ஆயிரும், 4 ஆயிரும். இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே பாரோ பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணால் இந்த இடத்துல 9 ஆயிரும், இந்த இடத்துல 12 ஆயிரும். ஓகே, புரிஞ்சுதா. ஏன்னா இதுலேருந்து பக்கத்தில் இருக்க நம்பர் நம்ம பாரோ பண்ணால் இங்கே 0 இருக்குது, 0லேருந்து பண்ண முடியாதனால இங்கேருந்து நான் பாரோ பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து பண்ணால் இங்கே 0 10 ஆயிரும், இது 1 கம்மி ஆயிரும். இப்போ இங்கே 10லேருந்து இங்கே பாரோ பண்ணுங்களேன், இது 12 ஆயிரும், இதில் 1 கம்மியாகி 9 ஆயிரும். ஸோ 12 5 மைனஸ் பண்ண என்ன வரும், 7. ஓகேவா, இப்போ மேலே 9 இருக்குது, கீழே 4 மைனஸ் பண்ண என்ன வரும், 5. 4 மைனஸ் 3 1, 7 மைனஸ் 2 2. இப்போ நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில், 2,50,750. இப்போ செஞ்சு முடிச்சோன்னே என்ன பண்ணுவோம், டைம் செக் பண்ணிக்கணும், நல்லா லிசன் பண்ணுங்கள். 0 5 மைனஸ் 0 5, இங்கேருந்து பார் பண்ண 12 7 வரும், இங்கே 9 இருக்குது, 9 5 1 கரெக்டாக பண்ணிவிட்டு. சரியா, நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. நம்ம ஏதாவது திரும்ப மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அப்புறம் மார்க் போயிடும்ல. சரி, இது ஃபுல்லாக நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண, ஸ்டெப் ரைட், ஃபைண்ட் த பேலன்ஸ் அமௌண்ட் இன் திஸ் அக்கௌண்ட் சொல்கிறாங்களா, அவ்வளோனா என்ன எழுதணும், லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபைண்ட் த இருக்கலாம், ஃபைண்டுக்கு பதிவாக கண்டுபிடிச்சோம். ரூபீஸ் 2,15,750. த பேலன்ஸ் அமௌண்ட் in this account. அவ்வளோதான். இது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க், 5 மார்க்னால் என்ன பண்ணலாம், கரெக்டான ஸ்டெப் இருக்கான்னு பார்ப்பாங்க. லாஸ்ட்டு இங்கே ஃபைனல் ஸ்டெப் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த கால்குலேஷனுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு 1 லாஸ்ட் ஸ்டெப். டோட்டலாக 5 மார்க்னால் நீங்கள் ப்ராப்பராக பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும் வேர்ட் ப்ராப்ளத்துக்கு. ஓகேவா, ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.